அகதா கிறிஸ்டியின் ஓரியண்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் 1 நிஜங்கள் அத்தியாயம் 4 இரவு நேரத்து அலறல். சிம்ப்ளான் ஓரியண்ட் எக்ஸ்பிரஸ் அன்றைய இரவு 8:45க்கு பெல்கிரேட் ரயிலடி வந்து சேர்ந்தது. மீண்டும் அது 9:15க்கு முன்னால் கிளம்பப் போவது கிடையாது. எனவே பாய்ரோ பிளாட்பாரத்தில் இறங்கினார். ஆயினும் அங்கு அவர் வெகு நேரம் நிற்கவில்லை. குளிர் கடுமையாக இருந்தது. பிளாட்பாரம் முழுக்கவும் அனலூட்டப்பட்டிருந்தாலும் வெளியே பனிப்பொழிவு மிக அதிகமாக இருந்தது. அவர் தன்னுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்கு திரும்பினார். தனது இரு உள்ளங்கைகளையும் சூட்டுக்காக அழுந்த உரசிக் கொண்டிருந்த கண்டக்டர் பாய்ரோவிடம் பேசினான். உங்கள் லக்கேஜ் அத்தனையும் கம்பார்ட்மெண்ட் 1க்கு மாற்றப்பட்டாச்சு சார். அது மிஸ்டர் பவுக்கின் கம்பார்ட்மெண்ட். அப்போ அவர் ஏத்தன்ஸிலிருந்து வந்த ஒரு கோச் ஜஸ்ட் இப்போ தான் ரயிலோட இணைக்கப்பட்டிருக்கு. அவர் அதுக்கு மாறிட்டார். உடனே பாய்ரோ தனது நண்பனை தேடிக்கொண்டு போனார். அங்கு இட்ஸ் நத்திங் என்றார். பவுக், இது வசதியாக தான் இருக்குது. நீங்கள் நேராக இங்கிலாந்து போகிறீங்க. அதனால் நீங்கள் அங்கு வரை போகும் கோச்சில் இருப்பது தான் நல்லது. இப்போ உங்களை போட்டிருக்கிற கலீஸ் கோச்சு தான் சரி. இங்கே நான் சுகமாக இருக்கேன், அமைதியாக இருக்குது. நான் மற்றும் ஒரு கிரேக்க டாக்டர் தவிர இந்த பெட்டியில் வேற ஒருத்தரும் கிடையாது. ஃப்ரெண்ட், என்ன மாதிரியான ஒரு ராத்திரி இது பார்த்தீங்களா? இந்த வருஷம் கொட்டி தீர்க்கும் பனியை போல இதுவரைக்கும் பனி இருந்ததே இல்லையாம். இது ரொம்ப பயணத்துக்கு தடையாகிடக்கூடாது. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. சரியாய் 9:15க்கு ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டு கிளம்பியது. உடனேயே பாய்ரோ எழுந்து கொண்டார். நண்பனுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு தன்னுடைய கோச்சுக்கு வழி பண்ணி கொண்டு முன்னேறினார். அது டைனிங் கம்பார்ட்மெண்ட்டுக்கு முந்தைய பெட்டியாய் அமைந்திருந்தது. பயணத்தின் இந்த 2வது நாளில் இறுக்கங்கள் இலக துவங்கியிருந்தன. கலோனல் ஆர்புத்ராட் அவரது பெட்டியின் நுழைவில் நின்று கொண்டு மெக்குயினுடன் பேசிக்கொண்டிருந்தார். தான் பேசிக்கொண்டிருந்த எதையோ அப்படியே விட்டுவிட்டு நின்றான் மெக்குயின். ஆச்சரியத்தில் அறையப்பட்டவனைப் போல தோன்றினான் அவன். ஹே என்றான் அவன். நீங்கள் எங்களை விட்டு போயிட்டதால நினச்சிக்கிட்டு இருக்கேன். பெல்கிரேட்டில் இறங்கணும்ல நீங்கள்? புன்னகைத்தபடி, நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க என்றார் பாய்ரோ. இப்போ எனக்கு நினைவுக்கு வருது. நாம் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ஸ்டாம்புல்லிருந்து ட்ரெயின் கிளம்புச்சு. ஆனால் உங்கள் லக்கேஜுங்க? இதெல்லாம் அப்படியே இன்னொரு பெட்டிக்கு மாறிடுச்சு. தட்ஸ் ஆல். ஐ சி. அவன் ஆர்புத்ராட்டுடனான தனது சம்பாஷணையை தொடர பாய்ரோ மேற்கொண்டு நடந்தார். இவருடைய கம்பார்ட்மெண்ட்டிலிருந்து 2 பெட்டிகள் தள்ளி முதிய அமெரிக்கன் லேடி மிஸ்ஸஸ் ஹப்பார்ட் நின்று கொண்டிருந்தார். அவர் அந்த ஸ்வீடன் நாட்டு பெண்மணியுடன் பேசிக்கொண்டிருந்தார். அவள் போனதும் அவளை பற்றியே பாய்ரோட்டிடம் குறை கூறி மிஸ்ஸஸ் இன்னானமாய் இவர் கண்டுபிடிக்கும் குறைகளிலெல்லாம் எப்பொழுதும் மிக சரியாகவே இருக்கும் என்று தன் மகள் சொல்வதாய் சொன்னாள். தற்சமயம் இந்த ரயிலில் அவளுடைய மகளை பற்றி எல்லோரும் அறிந்திருந்தார்கள். அப்பொழுது இவர்கள் இருவருக்குமான பெட்டியை அடுத்து வரும் கம்பார்ட்மெண்ட்டிலிருந்து பணியால் வந்தான். அங்கு உள்ளே நெட்டை குத்தலாய் உட்கார்ந்திருந்த ரிச்சர்ட்டை பாய்ரோ சடுதியில் பார்க்கும்படி ஆனது. அவரும் பார்த்துவிட்டார். பார்த்த அவரது முகம் மாறியது. கோபத்தால் இருண்டது. பிறகு கதவு ஓசையுடன் அடைக்கப்பட்டது. மிஸ்ஸஸ் அப்பார்ட் பாய்ரோட்டை ஒரு பக்கமாய் இழுத்து கொண்டு போனார். பேசினார். தெரியுமா உங்களுக்கு, இந்த மனுஷனை கண்டாலே எனக்கு குலையெல்லாம் நடுங்குது. நீங்கள் வேற. அந்த பணியால சொல்லலை, அந்த இன்னொருத்தன், இவனுடைய எஜமானன் அவங்கிட்ட என்னவோ தில்லுமுள்ளு இருக்கு.
என் பொண்ணு நான் நினைப்பதெல்லாம் எப்பவுமே சரிம்பா. கர்மம், இவன் எனக்கு அடுத்த பொட்டி. இதுதான் எனக்கு பிடிக்கல. இந்த 2 பெட்டிகளுக்கும் வழி பண்ணி தரும் கதவை நேற்று நான் கவனிச்சேன். ஓ காட், எனக்கென்னவோ அந்த கதவை அவன் திறக்க முயற்சி பண்ணி பார்த்ததை போல என்னவோ கேட்டது. ஒன்று சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த பையன் ஒரு கொலைகாரனா இருந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எனக்கே நான் ஒரு முட்டாள்தனமா பேசுறாப்பல தான் தோணுது. ஆனாலும் என்னவோ இருக்கு. அவனை கண்டாலே நான் பயந்து சாகிறேனே. பையனும் நிம்மதியா இருக்கணும்னு சொன்னா என் பொண்ணு எனக்கென்னவோ இந்த பயணத்துல சந்தோஷமே இல்லை. மறுபடியும் சொல்றேன், எனக்கே நான் ஒரு முட்டாள்தனமா பேசுறா தான் தோணுது. ஆனா கவனிச்சுக்குங்க, இந்த ரயில் பயணத்துல என்ன வேணும்னாலும் நடக்கலாம். என்ன வேணும்னாலும் எனக்கு தோணுது, அவ்வளோதான் சொல்வேன். இந்த அழகில் இந்த வாலிபமான பையன் எப்படி இவனோட செக்ரட்டரியா குப்பை கொட்டுறான்னு எனக்கு தெரியல. கலோனல் ஆர்புத்ராடும் மெக்குயினும் இவர்கள் திசையில் வந்து கொண்டிருந்தார்கள். என் கேரேஜுக்குள்ள வாங்க என்றான் மெக்குயின். இன்னும் முழுசா இது தயாராகல. மிஸ்ஸஸ் அப்பாட் கிளம்பினாள். 2 ஆண்களுமாய் இணைந்து கொண்டு மெக்குயினின் பெட்டிக்குள் போனார்கள். பிறகு ரிச்சர்டின் பெட்டியை தள்ளி அடுத்திருந்த தன்னுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்கு போனார் பைரோ. இரவு உடைக்கு மாறிக்கொண்டு படுத்தார். அரை மணி நேரம் போல படித்து கொண்டிருந்தார். பிறகு விளக்கினை அணைத்தார். சில மணி நேரங்கள் கடந்த பிறகு அவர் எழுந்தார். திடுதிப்பென்று எழுந்தார் என்று சொல்ல வேண்டும். அவரை அப்படி எழுப்பிவிட்டது என்ன என்பது அவருக்கு தெரியும். ஒரு சப்தமான முனங்கல், ஏறத்தாழ அலறல். இங்கேதான் எங்கேயோ அவருடைய கை கெட்டும் தூரத்தில். அதே சமயத்தில் ஒரு அழைப்பு மணி கூர்மையாய் ஒலித்தது. எழுந்து உட்கார்ந்து கொண்டார் பைரோ. விளக்கினை எரியவிட்டார். ரயில் ஓடாமல் நின்று கொண்டிருப்பதை உணர்ந்தார். ஏதாவது ஒரு ரயில் நிறுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த அலறல் பைரோவை துணுக்குற வைத்திருந்தது. அடுத்த பெட்டியில் இருப்பது ரிச்சர்ட் என்பது அவருடைய நினைவுக்கு வந்தது. அவர் எழுந்து கொண்டு தன் கூப்பேயின் கதவினை மெல்ல திறக்கவும் வெளியே ரயில் சிப்பந்தி வேகமாய் வந்து கொண்டிருக்கவும் சரியாய் போனது. அவன் ரிச்சர்ட்டின் கதவினை தட்டினான். பைரோ தன் கதவில் சிறு இடுக்கு மட்டுமே இருக்குமாறு அமைத்து கொண்டு கவனித்தார். சிப்பந்தி 2வது முறையாக கதவினை தட்டினான். இன்னொரு அழைப்பு மணி அடிக்க இக்கூப்பையை தள்ளியிருந்த ஏதோ ஒரு கூப்பையில் விளக்கெறிந்தது. அந்த பக்கமாய் திரும்பி பார்த்தான் சிப்பந்தி. அதே நேரம் கம்பார்ட்மெண்ட்டின் உள்ளிருந்து ஒரு குரல் வந்தது. அது பிரெஞ்சில் இருந்தது. தவறுதலாக அழுத்திட்டேன், நீ வேண்டாம். நல்லது சார். கண்டக்டர் அடுத்த அழைப்பு வந்த திசை நோக்கி போனான். சாந்தமடைந்து உள்ளே நுழைந்தார் பைரோ. விளக்கை அணைத்தார். அப்பொழுது கைகடிகாரத்தை கவனித்துக் கொண்டார். 12:37.